ஒரு மர்டர் கேஸில் ட்ரையலுடைய பாதியிலேயே சார்ஜஸ் மாற்றப்பட்டா, அதாவது அவர் மேலே புதுசாக வேறு ஏதாவது சார்ஜஸ் சேர்க்கப்பட்டா, அக்யூஸ்டுக்கு ஏற்கனவே கிராஸ் எக்ஸாமின் செய்த விட்னஸை மீண்டும் கேள்வி கேட்கக்கூடிய உரிமை இருக்கிறதா? இந்த முக்கியமான லீகல் கொஸ்டினுக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தோட மதுரை கிளை தீர்வு கொடுத்துருக்கு. கரூர் மாவட்டத்தில் ஒரு மர்டர் கேஸில் அக்யூஸ்ட் A5 மீது ஆரம்பத்தில் இருந்த குற்றச்சாட்டுகள் பின்னாடி மாற்றப்படுது. அதாவது அவருக்கு செக்ஷன் 302 ரீட் வித் 34 ஐபிசி, அதுபோக செக்ஷன் 302 ரீட் வித் 120B ஐபிசி போன்ற கடுமையான சார்ஜஸ் சேர்க்கப்படுது. இதற்கு பிறகு அக்யூஸ்ட் செக்ஷன் 217 சிஆர்பிசி கீழே ஏற்கனவே விசாரிக்கப்பட்ட விட்னஸை ரீகால் செய்து மீண்டும் கிராஸ் எக்ஸாமின் செய்ய பெர்மிஷன் கேட்கிறார். ஆனால் அந்த பெட்டிஷனை ட்ரையல் கோர்ட் ரிசீவ் செய்து நம்பர் செய்யாமலேயே அவரோட கிரீவியன்ஸை ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க. அப்போ சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு எடுத்து வராரு. அப்போ உயர்நீதிமன்றம் என்ன ஸ்டாண்ட் எடுக்குது அப்படின்னா, செக்ஷன் 217 சிஆர்பிசி அப்படின்றது வெறும் ப்ரொசீஜரல் ஃபார்மாலிட்டி கிடையாது. ட்ரையல் தொடங்கிய பிறகு சார்ஜஸ் ஆல்டர் அல்லது ஆட் செய்யப்பட்டால் ப்ராசிக்யூஷனுக்கும் டிஃபென்ஸுக்கும் ஏற்கனவே எக்ஸாமின் செய்யப்பட்ட விட்னஸை ரீகால் அல்லது ரீசமன் செய்யவும், ஆல்டர் சார்ஜஸ் தொடர்பாக ஃபர்தர் விட்னஸை எக்ஸாமின் செய்யவும் சட்டம் வாய்ப்பு தருது. ஏன்னா சார்ஜஸ் மாறும்போது டிஃபென்ஸோட கிராஸ் எக்ஸாமினேஷன் ஸ்ட்ராட்டஜியும் மாற வேண்டியிருக்கலாம். ஆனால் இங்கே ஒரு முக்கியமான லிமிடேஷன் இருக்குது. அதாவது சார்ஜஸ் மாற்றப்பட்டாலே அனைத்து விட்னஸும் ஆட்டோமேட்டிக்காக ரீகால் செய்ய வேண்டும் அப்படின்றதுக்கான அர்த்தம் இது இல்லை. ரீகால் அப்ளிகேஷன் டிலே செய்வதற்காகவோ அல்லது வெக்ஸேஷனுக்காகவோ, அதாவது அவர் மீது தனிப்பட்ட விரோதத்தின் காரணமாகவோ பயன்படுத்தப்பட்டால் ட்ரையல் கோர்ட் அதை கட்டுப்படுத்த முடியும். ஆனால் அந்த அப்ளிகேஷனை பெறாமலேயே நம்பர் செய்யாமல் நேரடியாக நிராகரிப்பது அப்படின்றது சரியில்லை அப்படின்னு கோர்ட் சொல்லிட்டு செக்ஷன் 217 பெட்டிஷனை ரிசீவ் செஞ்சு மெரிட்ஸ் அடிப்படையில் முடிவு செய்ய ட்ரையல் கோர்ட்டுக்கு உத்தரவிட்டாங்க. அது முடிகிற வரைக்கும் செஷன் ட்ரையலுடைய ஃபர்தர் ப்ரொசீடிங்ஸை டிஃபர் செய்யவும் உத்தரவிட்டது. ஆனால் இதே பெட்டிஷனில் இந்த ட்ரையல் கோர்ட்லேருந்து வேறு கோர்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் செய்யணும் கேட்டிருந்த கோரிக்கையை ஹைகோர்ட் நிராகரித்தது. இந்த வழக்குடைய மிக முக்கியமான விஷயம் அப்படின்னா, சார்ஜ் ஒன்ஸ் மாறினா டிஃபென்ஸுடைய ஆப்பர்ச்சுனிட்டியும் அதற்கேற்ப இருக்கணும். ஃபேர் ட்ரையல் அப்படின்றது அக்யூஸ்ட் கிடைக்கக்கூடிய ப்ரிவிலேஜ் கிடையாது, அது ஒரு கான்ஸ்டியூஷனல் அஷூரன்ஸ். இந்த தீர்ப்பு குறித்து உங்களுடைய கருத்து என்ன? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது போன்ற மிக முக்கியமான சட்ட தகவலுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.